யார் தாத்தா? உள்ள பாட்டினாக்கா அவங்க உங்களுக்கு எப்படி என்ன எப்படி எப்படி ரிலேஷன்? பாட்டி என்ன சம்சாரம். சம்சாரம் மின்சாரம். என்ன தாத்தா சம்சாரத்தையும் மின்சாரத்தையும் சொல்கிறீங்க? ஆம், சம்சாரம் மின்சாரத்தை போன்றவர்கள். அவர்களிடம் நம் மிகவும் கவனத்தோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். சம்சாரம் மின்சாரத்தை போன்றவர்கள். அதுக்கிட்ட நம்ம மின்சாரத்துக்கிட்ட எப்படி பழகணுமோ அப்படி பழகணும். கொஞ்சம் தவறாக ராங்காக பண்ணாக்கா ஷாக் அடிச்சிடும். ஆளை கொன்னுடும் மின்சாரம். அந்த மாதிரி அவங்க சம்சாரம் வந்து ஒரு மின்சாரத்துக்கு சம்மந்தமாக இருக்கும். அது நம்ம நல்ல விதமாக கையாண்டால் அது நமக்கு பல விதத்தில் உதவியாக இருக்கும். அது தவறாக பயன்படுத்தினாக்கா ஷாக் அடிச்சிடும், நம்ம கொன்னுடும். கொன்னுடும் அது எத்தாத்தா சொல்லுவாங்களே, கொலையும் செய்வாள் பத்தினி. கொலையும் செய்வாள் பத்தினி. தாத்தா என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஒரு வேடிக்கையாக அதை சொல்லுவார்கள் அப்படி. அப்போ பத்தினின்றவங்க கொலையும் செய்வாங்களா? எலக்ட்ரிக் மின்சாரத்துக்கிட்ட நம்ம தவறாக அதை கையாண்டாக்கா ஷாக் அடிச்சுன்னா செத்துருவோம். அதே மாதிரி சம்சாரத்தை கூட அவங்க ரொம்ப மின்சாரம் நமக்கு எப்படி ரொம்ப உதவியாக இருக்குது. அது மாதிரி சம்சாரம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க, உயிருக்கு உயிராக இருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட நம்ம வாழாட்டினாக்கா மின்சாரத்தை மாதிரி ஷாக் அடிச்சு நம்ம சாவச்சிருவாங்க. ஒருவேளை அதுக்கு தான் அவங்க சம்சாரம் மின்சாரம் கொலையும் செய்வாள் பத்தினி என்று சொல்லியிருக்கிறார்களே. ஓகே, அப்புறம் வந்துட போகிறாங்க. என்னங்க பண்ணிருக்கிறீங்க மணி? மணி 1:45 1:40 ஆச்சு. என்னங்க பண்ணிக்கிறீங்க? வந்து தூங்குவோன்னு சொல்லி வருவாங்க. அதுக்கு முன்னே நம்ம உஷாராக நைஸாக போயிட்டு போய் படுத்துக்கிறேன். இல்லைனாக்கா நான் எதனா பண்ணுக்கிறேன், இப்போவும் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னாக்கா அவங்களுக்கு கோவம் வரும். அவங்க கோவம் வந்தாக்கா கச்சா மச்சான் 2 பேருக்கு வாக்குவாதம் ஆகும். வாக்குவாதம் ஆச்சுன்னா ராத்திரிலாம் தூங்க முடியாது. என்னடா இவங்க ஒன்று, அவரு என்னடா இவருன்னு. அதனால் ஸ்மூத்தாக நம்ம கையாண்டாக்கா ரொம்ப உபயோகமாக இருப்பாங்க. அவங்க நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. வந்து படுங்கோ, இந்த வயசில் என்னங்க நீங்கள் என்னத்த பண்ணின்னுக்கிறீங்களோ அப்படின்னாக்கா வேணாம். ஓகே, இதோட குட் நைட்.